ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீஷோவில் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்த ஒரு பொருள் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயர் தான். ஸோ இதை 441 நான் வாங்கியிருந்தேன். ஸோ கேஷ் ஆன் டெலிவரின்றதுனால ஒரு 10 ருபீஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வாங்கியிருந்தேன். ஸோ என்னோடய குட்டி பொண்ணு இதை நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபடுத்திட்டாங்க. ஸோ ஒவ்வொன்றா எடுத்தாச்சு. ரொம்ப நாளாக எனக்கு ஆசைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக இது வாங்கணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இப்போ தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. அண்ட் அது மட்டும் இல்லை, அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்குண்டான டைம் கரெக்டான டைம்ன்றதுனால நான் வாங்கினேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா பாப்பாவுக்கு நம்ம தனியாக வெஸ்டர்ன் தனியாக போடுறோம், கவுனு இந்த மாதிரி தனித்தனியாக போடும்போது எல்லாத்தையும் ஒன்றா வைக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்றதால இது தனித்தனியாக ட்ராயராக இருக்கிறதுனால ஸோ அவங்களோட இன்னர்ஸ் தனியாக வச்சுக்கலாம், அவங்களோட வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தனியாக வச்சுக்கலாம், கவுன் தனியாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் இது வாங்கியிருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், ஸ்பேசிஸாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, 441 அப்படின்றது ஓகேவாக தான் இருக்குது, எனக்கு அப்படி தான் தோணுது. நான் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணவே சுத்தமாக எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இல்லையா, மீஷோலேயே போய் வாங்கினவங்க ஆல்ரெடி போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தூக்கி மலை அடுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எங்கிட்ட வைக்கிறதுனே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கிச்சனில் கூட நான் வைக்கலாம் தான் யோசித்தேன். பட் ஆனால் கிச்சனில் எனக்கு அந்தளவுக்கு திங்ஸ் இல்லை. நான் இப்போ தான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்றதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வாங்குகிறேன். ஸோ லிமிட்டடான திங்ஸ் வச்சே ரன் பண்ணிக்கலாம். எதுக்கு அன்வான்டானதுக்கெலாம் செலவு அப்படின்றதுனால ஸோ செலவு கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டே இன் மை லைஃபு, அதுக்கடுத்து சேவிங்ஸ் வீடியோ, அப்புறம் வெயிட் லாஸ் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்டிங் வ்ளாக், இந்த மாதிரி என்னோடய டே டு டே லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி, என்னோடய லைஃப் ஸ்டைலாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு வீடியோக்கு லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி, எதை எதுக்குள்ள மாட்டுறதுனே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வீடியோ பார்த்து போட்டுகிட்டே இருந்தேன். உண்மையாகவே யூடியூப்பில் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா எல்லா கேட்டகரியிலையும் வீடியோ போட்டிருக்காங்கன்னு தோணும். பட் ஆனால் குவாலிட்டியான வீடியோன்றது ரொம்ப நம்ம தேர்ந்தெடுத்து தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தா ஒருத்தர் அப்படியே சும்மா அசம்பிள் பண்ணுறது மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று பார்த்தோம்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, நமக்கு முடிஞ்ச பெஸ்ட்டு நம்ம கொடுப்போம் அப்படின்றது தான் அந்த சேனலை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு வழியாக வீடியோவை கண்டுபிடிச்சி நல்லா நீட்டாக உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு ஸோ அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கள்ல, எப்போவுமே ஒரு விஷயம் அப்படி தான், தூரமாக பார்க்கும்போது இதுவான்னு தோணுது. பட் ஆனால் அதை செய்யும்போது ரொம்ப கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்காக நம்ம இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு கிடந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்பிளாக தெரியல, ஆனால் எனக்கு என்னமோ அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ள ட்ராயெல்லாம் வச்சு பார்த்தேன். ட்ரெஸ்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன மாதிரி 3-4 இயர்ஸாக பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களோட இன்னர்ஸு நீங்கள் இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வச்சுக்கலாம், லிவிங் ரூமில் வச்சுக்கலாம், பெட்ரூமில் வச்சுக்கலாம், ஸோ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட நீடு, உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். நான் வாங்கிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸஸ்லாம் கலர் கலராக இருக்கும். இது ஈவன் கலர்ஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்தால் எனக்கு காம்பேக்டாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அது மட்டும்தான் விஷயம். ஸோ அது மட்டும் தான் பார்த்துட்டு ஸோ பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதே என் ஹஸ்பண்ட் அவ்வளோ திட்டு, இது தேவையா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, என்ன யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா
கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. இது வந்து பிஃபோர் நான் அரேஞ்ச் பண்ணும்போது எடுத்தது. நான் அரேஞ்ச் பண்ணி ட்ரெஸ் வச்சதையும் காட்டுறேன், அதுவும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா